மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோம். எங்களுக்கு ஆன்லைன் வசதி இது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்கு எங்களுக்கு. அங்கேயே நின்றுட்டு தான் வரோம். மறுபடியும் இங்க வந்து நின்னாவும் எங்களுக்கு ரொம்ப காலெல்லாம் வலிக்குது. என்ன இங்க ஒரு 5 மணி நேரம் நின்றோம். மத்தியானம் வந்துவாங்க. நாங்க அங்கேயே ஏற்கனவே காலையில இருந்து நாங்க நின்று தான் வந்திருக்கோம். இல்ல இனிமேல் சாப்பிடல. இனிமே தான் போய் சாப்பிடுறோம். இன்னும் சாப்பிடல. இப்போ நீங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து வரன்றீங்க, மேல்மருவத்தூர் வர போயிருக்கன்றீங்க. ஆமா. எவ்வளவு நேரம் உங்களோட டிராவலிங் டைம் இருந்தது? இங்க வந்து எவ்வளவு நேரம் லைன்ல நின்னீங்க? இங்க வந்து எத்தனை மணிக்கு 11 மணி 12 மணிக்கு இங்க வந்துட்டோம். இப்பதான் சாமி பார்த்துட்டு இப்ப வெளியே வரோம். அவ்வளவு 6 மணி நேரம் பார்த்துட்டு வரோம். இந்த ஊர்ல இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து வரோங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு சாமி தரிசனம் பண்ண? சாமி தரிசனம் பண்ணீங்களா? பண்ணலைங்க. ஏன்னா பேர் பேஜில் வந்துட்டேன். காலெல்லாம் நோவு ஜாஸ்தி ஆகிடுவேன். நின்று வந்துட்டோம். இந்த கியூ நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வயசாகிட்டு ஆன்லைனில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு இப்போ போய் சாமி தரிசனம் பண்ணீங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன், பண்ண முடியல எங்களால். கால் நோவு. ரொம்ப தூரம் இந்த கியூ வந்து பார்த்தோம். காலெலாம் ரோவாயிடும். வாபஸ் இந்த பக்கம் வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து தான் வரோம். காலெல்லாம் ரொம்ப வலி. ரொம்ப தூரத்துலேருந்து உட்காந்து வரோமா, திருப்பி இங்கே வந்து லைனில் ரொம்ப நிற்க முடியல. இங்கே வந்து 4 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவலு, 4 மணி நேரம் சாமி தரிசனம். இப்போ ஆன்லைனில் டிக்கெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சௌரியமாக இருக்கும். சௌரியமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்லைனில் பண்ணி விட்டானா இந்த மாதிரி சந்தோஷப்படுவோம். எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவோம். ஆன்லைனில் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நமக்கு சௌரியமாக இருக்குங்க. வந்து இங்கே அங்கே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாங்க. கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு போயிடலாங்க. மழை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் 8 மணி நேரம் ட்ராவலிங் வந்திருக்கோம் மருவத்தூர்லேருந்து. அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவலிங் இங்கே வந்துருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று ஒரு 4 மணி நேரம் லைன் நின்றுருக்கிறோம். மிக மன வருத்தமாக இருக்குங்க எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து இப்போதைக்கு. मैं हैदराबाद से आया, पूरा तिरुपति शबरीमला वो स्लॉट कैसे बुक कर रहा? ऐसा अरुणाचल में ऐसे तो अच्छा, बहुत अच्छा रहता. वो लाइन में ठहरना 3 घंटा ठहरना, इधर कहीं कुछ हमें टाइम में लगाना, टाइम में आना, बस इसके लिए बहुत अच्छे है. స్వామి తిరుపతిలోని శబరిమలలోని ఇచ్చినట్టుగా దర్శనం టికెట్లు ఉండి టైమింగ్ ఉంటే ఈ టైమింగ్ ప్రాబ్లం లేకుండా దర్శనం ఈజీగా అవుతుంది. మనకి ఈ దర్శనం తొందరగా అవటం వల్ల ఎక్కువ దర్శనాలు కూడా అవుతాయి. ప్లానింగ్ లేని దర్శనం వల్ల 4 గంటలు అనేది పట్టేస్తుంది. ఇక్కడ 4 గంటలు లేదా 6 గంటలు అనేది టైం వేస్టేజ్ అవుతుంది. टाइम 12 आवर्स. अभी इधर आने के बाद उसको स्वामी दर्शन करने के लिए जो अंदर गया, तो कितना घंटा आप लाइन में क्यू में वेट करते? 3.5 आवर्स. 3.5 आवर्स. 50 रुपीज टिकट में. 50 रुपीज टिकट में 3.5 आवर्स वेट करते हैं. हाँ, 50 रुपीज. ऑनलाइन में टिकट हो जाएगा तो अच्छा हो जाएगा. वो ऑनलाइन टिकट भरे तो अच्छा हो गया और वो जल्दी दर्शन हो गया. हमारा स्वामी का अभी तक खाना नहीं था, अभी तक फूड नहीं है. उस घंटे में 3 घंटे में लाइन में रह गए तो थोड़ा बहुत परेशान है. लेग पेन्स भी हो गया मेरे को. आप लोग को ट्रैवलिंग भी आने के बाद 12 आवर्स प्लस 3 आवर्स. वो बहुत परेशान. ऑनलाइन है तो थोड़ा अच्छा है. ऑनलाइन होएगा तो आपका तो और भगवान शंकर को प्रार्थना करते हुए, भगवान जी ऑनलाइन में टिकट करे तो मेरे को हैदराबाद से बहुत दूर से आने के पब्लिक को जल्दी से दर्शन हो गए, सो थोड़ा रिलैक्स हो गया मेरे को. वाटर का फैसिलिटी भी नहीं है उधर. वाटर फैसिलिटी भी नहीं है. वाटर का फैसिलिटी भी नहीं है उधर. अभी मैं हैदराबाद से 20 घंटे का ट्रैवल कर दिया. यहाँ लाइन में आपको 3.5 घंटे हो गया. जब तक दर्शन भी नहीं हुआ, वाटर फैसिलिटी भी नहीं है अंदर. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.